முதலமைச்சர் விஜய் பாரதி ராஜா அவரின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்த காட்சிகளாக நம்ம பார்த்தோம். அவருடைய அந்த உடல் மேலே அவர் தொட்டு வணங்கி அவருடைய அஞ்சலியை நேரில் செலுத்தியிருந்தார். இப்போ இந்த அடுத்தபடியாக இப்போ பாரதி ராஜா அவரினுடைய இறப்புக்காக ஒரு இரங்கல் பதிவையும் கொடுத்திருக்காரு முதல்வர் விஜய். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்கிறது, சினிமாவில் அதாவது திரையுலகில் ஒரு தனி முத்திரை பதித்தவர் பாரதி ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்வரினுடைய நேரில் அஞ்சலி செலுத்தின அந்த காட்சிகளையும் நாம் ஒரு பக்கம் திரையில் பார்த்துட்ருக்கோம். முதல்வர் விஜய் காலையிலேயே இன்னைக்கு பாரதி ராஜா அவனுடைய உடலுக்கு நேரில் வந்து மாலை அணிவிச்சு அவரை தொட்டு வணங்கி மரியாதை செலுத்தின காட்சிகளையும் அவருடைய குடும்பத்தாருக்கு அந்த ஆறுதல் சொன்னது இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ இதே நிலையில் அடுத்தபடியாக தன்னுடைய இரங்கலையும் பதிவு செய்திருக்கிறார் முதல்வர் விஜய். அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சினிமாவில் தனி முத்திரை பதித்தவர் அப்படின்றதையும் இப்போ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதுகளை அதாவது பத்மஸ்ரீ, பல்வேறு தேசிய மாநில விருதுகளை பெற்றவர், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவருடைய பங்களிப்பு திரைப்பட வரலாற்றில், அதுவும் குறிப்பாக தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கும். இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், திரைப்பட துறையினருக்கும், ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆன்மா இறைவனடி திருவடி நிழலில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். திரைத்துறையில் திரு பாரதி ராஜா அவர்களுடைய பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவருடைய இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரினுடைய இறுதி பயணம் அப்படிங்கிறது ஒரு அரசு மரியாதையோடு நடக்கும் அப்படிங்கிறது இப்போ உறுதியாக இருக்கு. பாரதி ராஜா அவரினுடைய இறுதிச் சடங்குல ஒரு அரசு மரியாதையோட அவருடைய அந்த இறுதி பயணம் அப்படிங்கிறது முடிவடையும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தகவலோடு நம்ம பாஸ்கரும் இணைஞ்சிருக்காரு. பாஸ்கர், முதல்வர் விஜய் அவர்களுடைய இரங்கல் செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி அரசு மரியாதையோடு அவருடைய இறுதி பயணம் இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் அவர்களுடைய பதிவில் மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னபா? தமிழக திரையுலகின் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனையும் துயரம் அடைந்தேன் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்காரு. கிராம பின்னணிய வாழ்வியல் உயிரோட்டத்துடன் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் பாரதி ராஜா என்பதையும் குறிப்பிட்டிருக்காரு. தனது படைப்புகளுக்காக நாட்டினுடைய உயரிய விருதுகள், பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு தேசிய மாநில விருதுகளை பெற்றவரும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காரு. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல தலைமுறைகளை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழக திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் மறைவு தமிழக திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரை இழந்து வாழக்கூடிய குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், திரைப்பட துறையினருக்கும், ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திரைத்துறையில பாரதி ராஜா அவருடைய பங்களிப்பை போற்றும் வகையில, அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில அவரது இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவரது உடல் ஒரு நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த இடத்துல அரசு மரியாதை என்பது மேற்கொள்ளப்படும். தமிழக அரசின் சார்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கான உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு இறுதி மரியாதை என்பது செலுத்தப்படும் என்பதைத்தான் அரசு முழு மரியாதை செலுத்தப்படும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.